இப்போ நம்ம உடம்பு, நம்ம கை கால் எந்த நோக்கத்துக்காக இருக்கு? கை நமக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கு. கால் எதுக்காக இருக்கு? உதவி செய்யறதுக்காக இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. உடம்பு சரியா பார்த்துக்காம நல்லா ஒவ்வொரு நாளும் 5 தட்டு 6 தட்டுன்னு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், நல்லா அது இதுன்னு கண்டதை சாப்பிட்ட உடனே சின்ன வயசுல என்ன வந்துருச்சு? சுகர் வந்துருச்சு. உதாரணத்துக்காக சொல்றேன், வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ கண்டுக்கிறதுல நான் 5 தட்டு தான், 3 தட்டு தான், 6 தட்டு தான் வெளுத்து வாங்கணும். நோய் வந்து முற்றி போகிறது. முற்றி போன உடனே காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு. காலில் என்ன வந்துருச்சு? புண்ணு வந்துருச்சு. வந்த புண்ணு பெருசாயிருச்சு. பெருசான புண்ணு இன்னும் அதிகமாயிருச்சு. சாதாரண புண்ணு தான். வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, புண்ணு வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போலாம். சாதாரண புண்ணு தான். அங்க கடைசியில் பார்த்தா வலி கொடாயுது, காலெல்லாம் கொடாயுது, காலை தரையில் கீழே வைக்க முடியல. இப்போ என்ன பண்றாங்க? ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த மனுஷன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாருன்னு பேக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு டாக்டர் சொல்றாரு, இந்த கால் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதற்காக தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்க இந்த காலை ஒழுங்கா சீரமைத்து பராமரிக்காததுனால காலில் புண்ணு வந்து சர்க்கரையினுடைய அளவு, சுகர் லெவல் அதிகமாகி உடம்புல சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறதுனால காலில் வந்த புண்ணு சீலு வச்சு சரங்கு வச்சு போனுக்குள்ளெல்லாம் ஆழமா போய் பாதமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பண்ணலாம்? பாதத்தை கட் பண்ணி எடுத்துடணும். முடியாதுன்னா டாக்டர் சொல்றாரு பாதத்தோட போயிடும். முடியாதுன்னு விட்டீங்கன்னா முட்டி வரைக்கும் போகும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா மொத்தமும் போயிடும். வசதி எப்படி? பாதம் போனா பரவாயில்ல. ஏன் கட் பண்ணி எடுக்கிறோம்? டாக்டருக்கு நம்ம மேலனா கோவமா? டாக்டர் என்ன விரோதியா? டாக்டர் என்ன நம்ம மேல பகையாளியா? கட்டவரலையும் கட் பண்ணி எடுக்கிறாரு, காலையும் கட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா காலை பராமரிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் பராமரிக்கிறதுனால் அது பழுதாகிவிட்டது. விரலை பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்காததினால் அது கெட்டு போய்விட்டது. அந்த எலும்புகளையும் தசைகளையும் நரம்புகளையும் சரியான விதத்திலே நீங்கள் பராமரிக்கிறதுனால அது பாதிக்கப்பட்டு விட்டது. இப்ப கட் பண்ணிட்டா மத்ததை காப்பாத்திரலாம். கட் பண்ணிட்டா என்ன பண்ணலாம்? மத்ததை காப்பாத்திரலாம். எத்தனை பேர் நல்லா புரியுது? நல்லா புரியுது உங்களுக்கு? எவ்வளவு தெளிவா விளக்கமா சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டாக்டர்னா நம்ம விரோதியா நம்ம எதிரியா? சொல்லுங்க. கர்த்தர்னா நமக்கு விரோதியா? கர்த்தர்னா நமக்கு எதிரியா? கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக மனுஷனை படைச்சார். அதான் ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோம். மனுஷனை நல்ல நோக்கத்துக்காக படைச்சாரு. ஆனா என்ன ஆச்சா? என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கு? அவன் அக்கிரமங்கள் பெருகி போனது. தேவனை இப்ப பாருங்க, அந்த அந்த கால் வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் இருக்கு பாருங்க. அது சரியாய் பராமரிக்காதனால் பழுதடைகிறது, பாதிக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தருடைய கால், அவங்க என்ன பண்றாங்க? பசிச்சா சாப்பிடுவேன், உடம்பு நல்லா கவனிச்சுப்பேன், மனசை நல்லா கவனிச்சுப்பேன், ஹெல்த்தில் கான்சியஸா இருப்பேன், நல்ல கேர் எடுத்துப்பேன். அவங்க பாருங்க, கால் 80 வயசு 100 வயசு 90 வயசு 120 வயசு 150 வயசு இருக்கும், ஒரு பழுதும் வரலையே. ஏன்? அவர்கள் காத்து கொள்ளுகிறார்கள். அதான் நானும் சொல்றேன், ஆண்டவர் யாருக்கும் விரோதி அல்ல, எதிரி அல்ல, எவரையும் நிக்கிரகம் பண்ண நோக்கம் அல்ல. மனிதன் பழுதடைந்து விட்டான். பாதிக்கப்பட்டு போனபடினால் வாழ்க்கை நிக்கிரகமாக்கப்படுகிறது. அப்போ பழுதடையாமல் இருக்க வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே நோவாவை போல் வாழ வேண்டும். அதுதான் இங்க பதிவு செய்கிறார். நோவாவை போல் வாழ வேண்டுமே ஆனால் 2 பிரதானமான காரியம் அடிப்படை. ஒன்று, அவன் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். 2வது, நீதியோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி அவன் வாழ்ந்தானா, நான் சொல்றேன், அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே பாதிக்கப்படாது, காப்பாற்றப்படும். என்ன நடக்கும்? அவனுக்கும் கிருபை உண்டு, அவன் வீட்டுக்கும் கிருபை உண்டு, அவன் சந்ததிக்கு கிருபை உண்டு. அவன் நிமித்தம் தேசம், சமூகம், சமுதாயம் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை பழுதடைய கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலில் புண்ணு வரக்கூடாது, சீல் வரக்கூடாது. சில பேர்லாம் என்கிட்ட இப்படியே சொல்லியிருக்காங்க, நல்லாதான் பாஸ்டர் இருந்துச்சு, டாக்டர் கிட்ட போனா கால் எடுக்கணும்னு சொல்றாரு பாஸ்டர், இப்படியே சொல்லியிருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியே நல்லாதான் இருக்கும் காலு,
இன்னைக்கும் வாழ்க்கை வெளியே பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், ஆனா உள்ளதான் மேட்ரு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது பாருங்க. உள்ள பாதிக்கப்பட்டது வெளியே தெரியவே தெரியாது, பாதிக்கப்பட்டது தெரியவே தெரியாது. நானும் சொல்லுகிறேன், தேவ உறவில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த பாதிப்பு வெளியே தெரியவே தெரியாது. நல்லா தானே சம்பாதிக்கிறோம், நல்லா தானே ஹெல்த்தியா இருக்கிறோம், நல்லா தானே ஜம்முன்னு போயிட்டு இருக்கு, தெரியவே தெரியாது. சடுதியான சில திகில்கள் வரும்பொழுது தான் தெரியும், ஆழமா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நம்ம கோட்டை விட்டுட்டோம். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, நோவாவின் குடும்பத்துக்கு கிடைச்ச கிருபை மாறி, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் கிருபை கிடைக்கணும்னா, ஆண்டவர், இந்த உலகத்துல தேவனோடு சஞ்சரிக்காத மனிதர்களை போல நாங்க இராதபடி தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷங்களா எங்களை மாத்திவிடும் ஆண்டவரே. ஏன்னா தேவன் படைச்ச நோக்கமே மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவனோடு சஞ்சரிக்காதபடினால்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இத்தனை ஒரு பெரிய பாதிப்பு. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிற விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த, அதுலதாயா எங்க பாதுகாப்பு இருக்கு, அதுலதான் எங்க ஆரோக்கியம் இருக்கு. தேவனோடு உள்ள உறவுல தான், தேவ பிள்ளைய நான் சொல்றேன், உனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு. தேவனோடு உள்ள உறவுல தான் உனக்கு மகிமை இருக்கு. தேவனோடு உள்ள உறவுல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. தேவனோடு உள்ள உறவுல தான் உனக்கு சந்தோஷமே இருக்கு. தேவனோடு உள்ள உறவுல தான் உன் வாழ்க்கை வளமாய் மாற போகிறது. இப்போ இந்த நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவங்களை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் ஆகமங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாருன்னா, அன்னைக்கு வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில், அதாவது அவர் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த நோவாவை கோட் பண்ணி சொல்றாரு. அப்ப எப்படி நடந்ததோ இப்பவும் மனுஷன் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கடைசி காலத்திலையும் அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கான்? எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அதாவது வாழ்க்கையே அழிய போகுது, மனுஷ வாழ்க்கையே அழிய போகுது. அது வரைக்கும் மனுஷன் எப்படி இருந்தானா? உணராமலே இருந்தானா. எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. மனுஷன் எதுக்கு கடவுளோடு உள்ள உறவை பிரதானப்படுத்தாம மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. ஜனங்கள் புசித்தும் குடித்தும், இதுதான் அங்கேயும் திங்கிற பிரச்சனை தான். மனுஷன் புசிக்கிறதுலயும் புசித்து, குடித்து குடிக்கிறதுலயும் குடித்து, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், சுகர் வந்து முத்தி போய் காலில் சீலு சரங்க வச்சு அப்படியே உள்ள பதம் வச்சு குடம் வச்சு காலெல்லாம் கட் பண்ணி வெட்டி வீசி எறியறதுக்கு வரைக்கும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் மனுஷங்க உணராமலே இருந்தார்களாம். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அது எந்த காலம்? இந்த காலம் தான், வேற எந்த காலம்? இந்த நாட்கள் தான். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ உறவை பிரதானப்படுத்தாமல் குறைத்து 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 உலக நாட்டம் அதிகமானால் உணர்வு போய் வீரும் உங்கள் வாழ்க்கையில. தேவன் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாராம், என்னை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டா? அந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் உண்டா? என் பிள்ளை வாயில ஒரு துதி உண்டா? ஆண்டவர் பாப்பாரு, அது துதி எங்க வருது வாயில? எப்ப பார்த்தாலும் உருட்டி தள்ளுறதா தான் குறிக்கோளா இருக்குது. எப்போ திங்குறதுல தான். அது சாப்பாடுக்கு ஒன்றும் ஆண்டவர் எதிரி இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாப்பாடுக்கு ஒன்றும் ஆண்டவர் எதிரி இல்லை. நீங்க சாப்பிட்றதுலன்னா அவர் பொறாமைய பட போறாரு. நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே தராரு. ஆனா தேவன் இல்லாத ஒரு அனுபவிக்கிற நன்மையின் மேல் போக்கஸ் போது பாருங்க, அதுதான் ஆபத்தில் முடிகிறது. பெண் கொள்வதும் பெண் எடுப்பதும் தவறல்ல. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதும் திருமணம் பண்ண அது தப்பு இல்லை. ஆனா அதுல இருக்கிற ஒரு எஃபர்ட், அதுல காண்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கர்த்தரை தேடுற விஷயத்துல மக்கள் காட்டுறது இல்லையா? புசிக்கிற விஷயம், சம்பாதிக்கிற விஷயம், வருமானத்தை ஈட்டுற விஷயம், சொத்துக்களை சேர்க்கிற விஷயம்,
இது எதுவுமே தப்பு இல்லை. ஆனா இதற்கு மனுஷன் சீரியஸா இருக்கிறான், இதுல மனுஷன் சின்சியரா இருக்கிறான். ஆனா என்ன தேடுற விஷயத்துல மனுஷன் சீரியஸாவே இல்லை. மனுஷனுக்கு டை அடிக்கிறதுல ரொம்ப சின்சியரா இருக்கிறான். கரெக்டா இந்த டை கொஞ்சம் அனிமியா அதிகமா இருக்கு போல, டைய கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம், அதுல மனுஷன் சின்சியரா இருக்கிறான். இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் சரியில்லை, இந்த லிப்ஸ்டிக்ல கொஞ்சம், அதுல மனுஷன் சின்சியரா இருக்கிறான். ஐயோ இந்த புடவை அவங்க கட்டிட்டு இருக்கிற புடவை மாதிரி இல்லையே, இன்னும் அடுத்த வாரம் பாரு இன்னும் ஜிகி ஜிகி ஜிகின்னு நான் இறங்கிடுறேன். புடவையில, துணியில, சாப்பிட்றதுல, தன்னை நன்றாய் கேர் பண்றதுல இருக்கக்கூடிய சின்சியரிட்டியும், அதுல இருக்கக்கூடிய எஃபர்ட்டும், அதுல மனுஷன் காண்பிக்கக்கூடிய அக்கறையும் தேவனுக்கு அடுத்த விஷயத்துல மனுஷன் காட்டுறதே இல்லையா? அதுதான் இன்றைக்கும் மனித உலக வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறதா. இப்போ நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு அடுத்த விஷயங்களை நாட்டம் குறைந்தால் உணர்வு போயிடும். நீங்க பாருங்களேன், ஒரு முறை ஃபர்ஸ்ட் முறை பொய் சொல்லும் பொழுது ஒரு நடுக்கம் வரும், பயம் வரும். பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது ஒரு பெரிய மேட்டரா. இந்த கொலைகாரங்களாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொலை பண்ணும்போது தான் கையெல்லாம் நடுங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொள்ளையடிக்கிறவன் பாருங்க, திருடுறவன் முதல் முறை தான் அவனுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? நீங்களாம் பார்த்தீங்கன்னா 10 கொலை 20 கொலை பண்ணிட்டு மிட் நைட்ல போயிட்டு நல்லா பரோட்டா மசாலா சாப்பிட்டு தியேட்டர்ல உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கவங்க போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ்காரன் பயந்துட்டானா, அடப்பாவி 10 பேரை கொலை பண்ணிட்டு முனியாண்டி விலாஸ்ல போயிட்டு நல்ல பரோட்டா குருமா சேர்வா சாப்பிட்டு நைட் ஷோ சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கானா. எப்படி இருந்துருக்கும் பாருங்க அவன் உணர்வு. ஏன் மனிதன் ஒரு பாவ வஞ்சக செயலில் ஈடுபட 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 நான் ஒரு குற்றத்தை செய்யறேன்ற உணர்வே இல்லாமல் அதே மனிதன் செய்து கொண்டிருப்பானா. ஜெபத்தை விட விட, துதிய விற்ற விற்ற, ஆராதனையிலிருந்து கொஞ்சமா குறைய குறைய, அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் தான் அன்புள்ள அப்பா, அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் தான் கருணையான பிதா, அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் 1000 தலைமுறை வரைக்கும் ஹல்லேலூயா இரக்கத்தை காட்டுறவரு. எப்பவுமே இப்படியே இருக்காது தேவ பிள்ளைகளே. நீங்க உங்க வீட்டு கடமை தான் ஃபர்ஸ்ட், என் குடும்ப வேலை தான் ஃபர்ஸ்ட், என் பிள்ளைகள் வேலை தான் ஃபர்ஸ்ட், கர்த்தருக்கு அடுத்த விஷயம் அது அப்பாலிக்கு நெக்ஸ்ட். இதனால் தான் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கு தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஜெபந்தான், ஃபர்ஸ்ட் சர்ச்சு தான், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது தான், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பண்ண வேண்டியது தான். கர்த்தர், ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அதுக்காக தான் நான் உன்னை உலகத்துல வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ எனக்காக வாழ வேண்டும், அதுக்காக தான் நான் உன்னை படைச்சு வச்சிருக்கிறேன். ஏன் கல்யாணம்? கர்த்தருக்காக வாழ்றதுக்காகத்தான். ஏன் குழந்தைகள்? கர்த்தருக்காக வாழ்றதுக்காகத்தான். ஏன் படிப்பு? கர்த்தருக்காக வாழ்றதுக்காகத்தான். ஏன் வேலை, ஏன் வருமானம், ஏன் தொழில், ஏன் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள்? கர்த்தருக்காக வாழ்றதுக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நாம் உணர்வுமே. ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படும் அன்பானவர்களே. மனுஷன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மனுஷனுடைய எண்ணமும் நித்தமும் பொல்லாததாகவே இருந்து, இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம், இன்னைக்கு என்ன சினிமா பாட்டு கேட்கலாம், இன்னைக்கு என்ன யாரோட சேர்ந்து ஊர் சுத்தலாம், இன்னைக்கு எப்படி சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணலாம், இன்னைக்கு எப்படி வம்பு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பா, இன்னைக்கு என்ன பாய் ஃப்ரெண்டு கிடைப்பான், இன்னைக்கு யாரோட சேட்டிங் பண்ணலாம், இன்னைக்கு யார சீட்டிங் பண்ணலாம். இதுதான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, அக்கிரமம் தேசத்தில் அதிகமாகிறது. அநேக வீடுகளில் அக்கிரமங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அநேக வீடுகளில் தொலைக்காட்சியில் சீரியலும் சினிமாவும் பெருக அந்த வீட்டின் அக்கிரமங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலே தேவனை தேடாத தேவ மக்கள் இருக்க இருக்க அக்கிரமங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசட்டும். நோவாவின் குடும்பத்தை போல கிருபை பெற்ற குடும்பமாக, நோவாவின் குடும்பத்தை போல தேவனோடு சஞ்சரிக்கிற குடும்பமாக, நோவாவின் குடும்பத்தை போல உத்தமனும் நீதிமானும் நீதியை பின்பற்றுகிற தேவனை தேடுகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்குமே. நான் சொல்றேங்க, அந்த வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த மனுஷன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். சடுதியாய் 1000 நிர்மூலம் பண்ணுகிற காரியம் வந்தாலும் அவன் அசைக்கப்படுவது இல்லை.